சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இப்போது முஹரம் மாதத்தில் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இல்லாமல் இருக்கலாம். இந்த இபாதத்துகளை மட்டும் ஓதுவதே இந்த முதல் 10 நாளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சிறப்புக்குரிய நாட்களாக இருக்குது. இந்த நாட்களில் நம்ம அதிகமாக அமல் செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்ல, இந்த திக்ருகளை மட்டும் ஓதிக்கோங்க. இந்த திக்ரு மஜ்லிஸ் மட்டும் நீங்கள் தினமும் ஓதினாலே போதும், உங்களுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும். எந்த அளவுக்குலாம் ஒரு திக்ரில் நன்மை பெற முடியும்னு சொல்லிட்டு சிறப்பித்து கூறப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கான அதிக நன்மை கொண்டுள்ள திக்ருகளை மட்டும் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இதை ஓதுறதே நமக்கு நன்மையும் கிடைச்சிரும், துவாக்களும் கபுலாயிரும், நம்ம தேவைகளும் பார்த்திங்கன்னா நிறைவேறும். இதுலேயே உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே உள்ளடங்கும்னு சொல்லலாம். அதனால தினமும் ஏதாவது ஒரு நேரம் இதை ஓதிக்கிறது உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பார்த்தது மட்டும் இல்லாமல் கையோடு நம்ம ஓதிக்கலாம். முதல் திக்ரு என்னன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம அமல் செய்ய வேண்டியது என்னென்னா சலவாத் ஓதி தான் ஆரம்பிக்கணும். அதனால் முதல்ல அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் அப்படிங்கக்கூடிய சலவாத்தை 15 முறை ஓதிக்கோங்க. நம்ம இதில் பார்க்குற எல்லாமே 15 முறை தான் ஓதுறோம். ஆனால் நீங்கள் பார்த்திங்கன்னா தனிமையில் அதிகமான முறை ஓதிக்கலாம். 15 அப்படிங்கிறது ஒரு குறைந்த எண்ணிக்கையாக இருக்கும். ஒரு தடவை நமக்களுடைய விரலில் இருக்கக்கூடிய தஸ்பை எண்ணா 15 முறை வரும். அதனால் நம்ம 15 முறை ஓதுறோம். இப்போ நம்ம முதல்ல சலவாத்தை ஓதிட்டு அடுத்தடுத்து திக்ருகளை பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து ஓதுங்க. இது அமல் செய்யக்கூடிய நாட்கள். கையோடு நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் 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 அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வாலா 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 ஆலி முஹம்மதின். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படிங்கப்படி இந்த களிமாவை ஓதிக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிமாவை ஓதுறதின் மூலமாக நாம் இது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரை விட அதிக நன்மை செய்த பாக்கியசாலியாக கணக்கெடுப்படுவோம். அப்போ அதிக நன்மை செய்யணும்னா இந்த களிமா தான் சிறந்தது. இன்னும் அல்லாஹ்வை புகழக்கூடிய, இன்னும் அவனுடைய குணத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதில் இருக்குது. அப்போ இதை 15 முறை ஓதிக்கோங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ்.
அடுத்து மூன்றாவதாக வந்து பார்த்திங்கன்னா சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கக்கூடிய இந்த திக்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 திக்ரு சேர்ந்தது தான் இது ஒன்று. ஏன்னா இதில் சுபஹானல்லா தனியாக, அல்ஹம்துலில்லாஹ் தனியாக, அல்லாஹு அக்பர் தனியாக, லா இலாஹா இல்லல்லாஹ் தனியாக, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி தனியாக இருக்குது. 5ம் தனித்தனி திக்ரு. இந்த 5ஐயும் சேர்த்து தான் நம்ம ஓதுறோம். ஒவ்வொன்றுக்குமே அதிகமான சிறப்புகள் அறிவிப்புகளில் வந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னா, இதை ஓதிவிட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் வெறும் 10 முறை ஓதினாவே போதும். இதை ஓதிவிட்டு நம்ம கேட்டால் துவாக்கள் மறுக்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிச்சுக்கோங்க இதுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஓதிக்கோங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னா நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம். அல்லாஹ் இடத்துல வந்து என்னுடைய பாவங்களை மன்னித்துட்டு நம்ம இந்த நாட்களில் கேட்பது அதிகமான நன்மையை நமக்கு பெற்றுத்தரும், தேவைகளை நிறைவேற்றித்தரும். இதை வந்து 15 முறை ஓதிக்கோங்க. அஸ்தக்ஃபிருல்லா 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 அஸ்தக்ஃபிருல்லா. அல்ஹம்துலில்லாஹ். இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானதாக இருக்கும், ஆனால் அதிக நன்மையானதாக இருக்கும். அதனால் இந்த அமல்களை வந்து இந்த திக்ருகளை ஓதிக்குங்க.